நாகை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பாழடைந்த கிணற்றை தோண்டும் பணியை இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் தொடங்கியுள்ளனர். நாகை மாவட்டம் சிக்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட பொன்வழி கிராமத்தில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்த நிலையில் அதனை பராமரிக்க பல முறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கிராம மக்கள் தெரிவித்தனர். குடித்தண்ணீருக்காக 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்ல வேண்டியிருப்பதால் அன்றாட பணிகள் மற்றும் குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். அரசையும் மக்கள் பிரதிநிதிகளையும் நம்பி பலனில்லை என்ற நிலையில் தற்போது கிராம மக்கள் உதவியுடன் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாழடைந்த நிலையில் உள்ள கிணற்றை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த 2-3 மாசமா தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. இதனால நாங்க மனு கொடுத்துட்டோம். எத்தனையோ முறை கிராம சபை கூட்டத்தில் இந்த டேங்க் சம்பந்தமா போட்டோ வரைக்கும் எடுத்துட்டு போய் கிராம சபை கூட்டத்தில் கலெக்டர்கிட்டே கொடுத்துருக்கோம். இந்த டேங்க் கொடுத்து அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த டேங்க் மேல ஏறி கூட பார்க்க முடியாது சுத்தம் பண்றதுக்கு. அந்த டேங்க் கால் அப்படி விலைக்கு போயிருக்கு. தூணலாம் சும்மா கொத்தனாரை வச்சு பூசி விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு போறாங்க. அது இந்த 2 மாசமா ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. அதனால நாங்கெல்லாம் இந்த ஊர் மக்கள் கிராம இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 20 வருஷமா முன்னாடி இருந்த கேணியை இப்ப ஆளுக்கு இருக்கிறத போட்டு கொஞ்சம் வசூல் பண்ணி காலையிலேருந்து 6 மணிலேருந்து கிட்ட ஒரு 20 அடி தூர்வாரிட்டோம். இன்னும் தண்ணி வரல. இன்னும் எப்போ வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் தண்ணி ரெடி ஆகல. காலையில இருந்து இன்னும் சாப்பிடாத கூட மக்கள் இங்க கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப போராடிட்டு இருக்கோம். எல்லாம் பிடிஓ எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தாலும் யாரும் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அதோட விட்டுறாங்க.